இதை வந்து யார் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் இல்லை, பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் போய் நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னா அது ஓகே. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ ஜென்ரல் சர்ஜனையோ பார்க்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அவங்க 2 பேரையும் பார்க்கணும், கம்பல்சரி 2 பேரையும் பார்க்கணும். ஒருத்தரை மட்டும் பார்த்தா பத்தாது. ஜென்ரல் ஃபிசிஷியனோ பார்க்கணும், ஜென்ரல் சர்ஜனையோ பார்க்கணும். உங்களோட பாடி கண்டிஷன், உங்களோட வேறு ஏதாவது கோமார்பிடிட்டிஸ், ஒபிசிட்டி, பிசிஓஎஸ், வேறு மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபிசிஷியன் ரூல் அவுட் பண்ணணும். அதே நேரம் சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு இன்செக்ஷன் அண்ட் ட்ரைனேஜ் ப்ரொசீஜர்ஸோ இல்லைனா அந்த சைனஸ் எக்ஸிஷன் அந்த மாதிரியான ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஒரு ஜெனரல் சர்ஜன் தேவை. வேறு மினிமம் அது 2 பேராச்சும் இருக்கணும். நீங்கள் இதுக்கு மேலே க்ரானிக்காக ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸு, க்ரானிக்காக ப்ரிவென்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து ஒப்பீனியன் வாங்குறது கம்பல்சரி முக்கியமானது. இந்த ஹைட்ரடைட்டிஸ் சுப்ராட்டிவான்றது வந்து ஒரு சில பகுதியில் மட்டும் தான், உடம்புல ஒரு சில பகுதியில் மட்டும் தான் வரும். அப்படி ஒரு சில பகுதியில் தான் வரும்போது மெடிசன்ஸுக்கு அது ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது, மெடிசன்ஸால் ட்ரீட் பண்ண முடியல, சரிப்படுத்த முடியல. அந்த பகுதியை ஃபுல்லுமே கிளியர் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்கின் கிராஃப்டோ இல்லைனா ஒரு ஃப்ளாப் போகிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இது வந்து க்யூர்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அது நிச்சயமாக க்யூர் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து வெறும் அந்த ஆம்பெட்டில் மட்டும்தான் வந்து அந்த ஹெச்எஸ் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்கின் கிராஃப்டோ ஒரு ஃப்ளாப் போட்டுட்டா அந்த இடத்துல திரும்பி வராது. ஏன்னா அந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் அதை சுற்றி இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் எதிராக தான் ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் உண்டாகும். அப்போ அதை நம்ம ஃபுல்லுமே எடுத்துகிட்டு திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.